ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கல்யாண காட்சிகள்லாம் முடிக்கணும். ஒரு 23, 25, 27க்குள்ள. 27க்கு மேலே கல்யாணம் காட்சி பண்ணலைன்னா உங்களுக்கு சுக்கிரன் கெட்டு போயிடும். சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சனால கல்யாணம் ஆகாத டிப்ரெஷன்லையே நீங்கள் மைண்டு டிப்ரெஷன் ஆவீங்க. வெறி வரும், தொந்தரவுகள் தொலைகள் வரும். அதனால் முருகனை முறையாக வழிபட்டுக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு பயிறு விளைஞ்சு தலை சாயறதுக்குள்ளே கல்யாண காட்சிகள் பண்ணி அந்த குழந்தை குட்டிகள் பெற்று வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு போதுங்க பட்ட துன்பங்கள் எல்லாமே, பட்ட அவமானம் போதும், அவப்பேர் போதும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க உங்கள் வளர்ச்சி பார்த்து. அதனாலேயே உங்களுக்கு உடல்நலக்குறைவும் அடிக்கடி ஏற்படும். இருந்திருந்தாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் தான் முருகக் கடவுள். திருச்செந்தூர் முருகன் கோயில் போகலாம், இல்லைன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் வாங்க, செவ்வாய்க்கிழமை. அது காலையிலையோ சாயந்தரமோ. என்ன கேட்டால் சாயந்தரம் அப்படியே நிம்மதியாக, இப்போ கத்திரி சாயந்தரமாக ஒரு 4 மணிக்கு கோயிலுக்கு ஒரு 8 மணி வரைக்கும் கோயிலில் பிரவேசம் பண்ணுங்கள். சாமியை நல்லா பார்த்து மெடிடேஷன் பண்ணுங்கள், சாமியை வேண்டுங்க. முருகா, இனி வரும் காலங்களில் என் வாழ்க்கை மேன்மை அடையணும், என் கடன் அடையணும், என் கஷ்டம் போகணும், என் தொழில் மேன்மையாகணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்களுக்கு சுபகாரியம் பண்ணணும். ஏன்னா வாழக்கூடிய தன்மை உடையவங்க நீங்கள்.